ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை தாங்களுடைய அன்பான ஆதரவுக்கும் அனைத்து சப்போர்ட்டுக்கும் உங்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றியை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் சப்போர்ட் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும் மறந்து விடாதீர்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். சரி, ஆடி மாத பண்டிகைகள் வரிசையில் பார்த்தீங்கன்னா 4வது வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரே நாள் பல பல பண்டிகைகள் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் கொண்டாடலாம் பார்க்கலாங்க. அன்றைக்கு ஆடி மாத வெள்ளிக்கிழமை 4வது வாரம் அம்மனுக்கு நாம் பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு போடுறது, அம்பாளுக்கு தலிகை போடுறது, அத்தனை விஷயங்களும் நம்ம அதையெல்லாம் செஞ்சுக்கலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிறப்பு மேலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி 10 நிமிடம் வாக்கில் நமக்கு பௌர்ணமி திதி அமைகிறது. அது சனிக்கிழமை மத்தியானம் 1:38 வரைக்கும் இருக்குது. அப்போது நாம் பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருகிறதுனால முப்பெரும் தேவியன் அப்படின்னு சொல்லி 3 அம்மன் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இடையுடைய அம்மன், கொடியுடைய அம்மன், வடிவுடைய அம்மன், அந்த 3 தேவியர்களையும் பார்க்கலாம். சில பேர் 3 அம்மன்களையும் பார்ப்பாங்க. அந்த 2 மணிக்கு மேலே பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் இணைகிற விஷயம், அதையும் நாம் செய்து கொள்ளலாம். அதை தவிர்த்து நாம் பௌர்ணமி பூஜை அம்பிகைக்கு செய்கின்ற லலிதா பூஜைகளையும், அம்பாள் வழிபாடுகளையும், ஸ்ரீசக்கர மகாமேரு வழிபாடுகளையும் அன்னைக்கு நாம் செய்துக்கலாம். சத்யநாராயண பூஜையும் நாம் அன்னைக்கு செஞ்சுக்கலாம். இதை விட ரொம்ப சிறப்பாக அன்றைக்கி என்னென்னா, நமக்கு பௌர்ணமியோடு வரலட்சுமி நோன்பும் சேர்ந்து வருது. அதனால் அந்த பூஜைகளையும் நாம் அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம். ஒரே நாள் இத்தனை பூஜைகளும் இணைந்து நமக்கு சுவாமி அருள் தந்திருக்கிறாங்க. அதை நாம் கட்டாயம் உபயோகப்படுத்திக்கலாம். சரி, இந்த வரலட்சுமி நோன்பு நாம் எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு சுருக்கமான விஷயமாக பார்க்கலாம். பழைய பதிவுகள் எல்லாம் நிறைய இருக்குது. அதனுடைய மீள் பதிவு தான் இது. வரலட்சுமி நோன்பு 3 நாளைக்கும் கொண்டாடலாம். ஒரே நாளும் நாம் செய்யலாம். எங்களுக்கு நோன்பு பழக்கம் இல்லை அப்படின்லாம் இல்லைனாலும் ஒரு நாள் நாம் அம்பாளுடைய படமோ பிம்பமோ கலசமோ வச்சு பூஜை பண்ணலாம். அம்பாளை 3 நாள் பூஜிக்கிற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு மாலையில் 5 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே கோதூளி லக்னம்னு சொல்லுவாங்க. அந்த லக்னத்தில் வாசலில் மாக்கோலமிட்டு அம்பாளை நாம் ஆரத்தி எடுத்து உள்ளே வரவழைக்கணும். அம்பாளை நீங்கள் ஒன்று படம் வச்சு வழிபடலாம், இல்லையா கலசம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிம்பம் மாதிரி வச்சு அதற்கு புடவையெல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணலாம். கலசம் வைக்கிறதா இருந்ததுன்னா 2 வகையில் கலசம் வைக்கலாம். ஒன்று சுத்தமான நன்னீர் நிரப்பி வைக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரிசியை நிரப்பி வைக்கலாம். தண்ணீர் நிறச்சி வைக்கிறீங்கன்னா அதில் லவங்கம், ஏலக்காய், அந்த வாசனை பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் போடலாம். ஒரு எலுமிச்சம்பழமும் அதில் போடுவாங்க, வெட்டி வேறு அதை மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா கலச பொடின்னு தனியாக கடையில் கிடைக்கிறது, அதையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு ரூபாய் நாணயம், தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ போடலாம். இல்லைன்னா சாதாரணமாக புது காயினும் அது உள்ளே சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பச்சரிசி நிரப்பணுன்னாலும் அதில் ஒரு வெத்தலை பாக்கோட ஒரு ரூபாய் காயின், பூ எல்லாமும் போட்டு வச்சுட்டு அது மேலே மாங்கொத்து வச்சு அது மேலே தேங்காய் வைங்க. இதுதான் கலசம் அமைப்பு. அது மேலே சில பேர் அந்த முகம் மாதிரி வைப்பாங்க. அது வைக்கிறது வைக்காது அவரவர்கள் விருப்பம். அலங்காரமும் அவங்க விருப்பப்படி அலங்காரம் பண்ணிக்கலாம். முக்கியமாக மாக்கோலம் போடணும், காவியிடணும், அது சிறப்பு. ஸோ நம்ம முதல் நாள் பண்ணுறோன்னா வியாழக்கிழமை அம்பாவை ஆரத்தி எடுத்து வாசல்லேருந்து உள்ளே அம்மா வாமான்னு சொல்லிவிட்டு நம்ம வரலட்சுமி ஸ்லோகமோ லக்ஷ்மி ஸ்லோகங்களோ அன்றைக்கி முதல் நாளே செஞ்சு அன்றைக்கி ஏதான சுவாமிக்கு அம்பாளுக்கு ஒரு நைவேத்தியம் வைக்கணும். நம்ம ஜடை வைக்கிறது, தழம்பு ஜடை, ரொம்ப உகந்த மலர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தழம்பு ஜடை வைப்பாங்க. அதுக்கப்புறம் தாமரை பூவும் அரளிப்பூவும் விசேஷம். மற்றபடி நல்ல நறுமணம் மிக்க மலர்களை நீங்கள் வாங்கி அம்பாளுக்கு அன்றைக்கி சாத்துக்கலாம். காலையில் நீங்கள் பூஜை நோன்பு எடுக்கிறதுனா அந்த நோன்பு சிரடியெல்லாம் அந்த கலசத்து மேலே வச்சுட்டு அன்றைக்கி 6லேருந்து 7:30 ரொம்ப சிறப்பான நேரம். 6 to 7 சுக்கிரஹோரை என்பதால் 9 மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம். 10 to 12 ராகு காலம் தவிர்த்துருங்க. மாலையில் 3 to 4:30 யமகண்டத்தை தவிர்த்துருங்க. மற்ற நேரமெல்லாம் நல்லா இருக்குது. உசிதமான நேரம்னா காலை 9 மணிக்குள்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மதியானம் 1 to 2 சுக்கிரஹோரையும் சிறப்பான நேரம் தான். மாலை வழிபாடு மறுபடியும் கோதூளி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 6 மணிலேருந்து நீங்கள் 8 8:30 வரைக்கும் 9 வரைக்கும் கூட நீங்கள் செய்யலாம்.
சரி, இதுக்கு சம்மந்தமே இல்லாத படங்கள் நீங்கள் இதில் வருதுன்னு பார்க்குறீங்க. போட்டதையே திருப்பி திருப்பி பதிவு போட வேண்டாமேன்னு அடியே நாங்கங்க போகிற கோயில் இல்லை மற்ற நிகழ்வுகள் நடக்கிறது இதெல்லாம் ஆடி பூரத்துடைய காட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை கள்ளழகர் பெருமாள் கோயிலுடைய கொடியேற்ற வைபவங்களையும் அங்கு நடக்கிற ஒரு சிம்ம வாகனம் அன்னவாகனம்னு அந்த வாகனத்தை எல்லாம் தான் நீங்கள் இப்போது கண்டுகளித்து கொண்டிருக்கிறீர்கள். இது மாதிரி ஒரு சின்ன முயற்சி பண்ணுறேன், போட்டதையே திருப்பி திருப்பி போட வேண்டாமேன்னு இந்த மாதிரியும் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். இது சுந்தரராஜ பெருமாள். சுந்தரம்னா சுந்தரம், அவ்வளோ அழகாக இருப்பார் பெருமாள். அவ்வளோ கிட்ட பாருங்கள், அவருடைய ஆபரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே லயிச்சு போயிடுவீங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். கோஷ்டியெல்லாம் இருக்காங்க, அதை நீங்கள் கண்டு கழித்துக்கோங்க. சரி, இந்த வரலட்சுமி நோன்பு இப்படித்தான். நம்ம மறுநாள் அன்னைக்கு வந்து காலையோ மாலையோ எப்போ முடியுதோ அப்போ பூஜை பண்ணுங்கள். நைவேத்தியம் அவரவர்கள் வசதி வழக்கப்படி செய்யுங்க. முக்கியமாக கொழுக்கட்டை, போலி, சக்கரை பொங்கல், வடை, பாயசம், சுண்டல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அம்பாளுக்கு உண்டான லக்ஷ்மி ஸ்லோகங்களையும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சஹஸ்ரநாமம், வரலக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் இது எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் நீங்கள் சொல்லி அன்றைக்கி பூஜையை நிறைவு செய்து ஒரு சுமங்கலிகளுக்கு ஒரு 5 பேரோ 10 பேரோ நீங்கள் ஒற்றைப்படையில் 7, 9 அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அன்னைக்கு தாம்பூல தானம் சிறப்பாக செய்து அந்த பூஜை நிறைவடையுது. மறுநாள் காலையில் புனருத்தாரணம் செய்கிறதுக்கு நீங்கள் காலையில் எழுந்து மறுபடியும் அம்பாளுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி ஆரத்தி எடுத்து கோலத்தில் கொண்டு போய் அந்த ஆலத்தை கொட்டிட்டு நீங்கள் தீபாரதனையோடு முடிச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுடைய விரதம் பூர்த்தி அடையுது. 3 நாள் பூஜையானா சில பேர் ஒரே நாள் காலையிலேயே கலசம் வச்சு அன்றைக்கே பூஜை பண்ணி சாயந்தரமே அன்னைக்கு ஆரத்தி எடுத்துருவாங்க. அது அவங்கவுங்க சௌகரியப்படி. எங்களுக்கு எதுவுமே பழக்கம் இல்லைன்னா வரலட்சுமி படத்தை வச்சோ இல்லை லக்ஷ்மி படங்களை நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களையோ பூவை போட்டு நீங்கள் அர்ச்சனையோ ஸ்லோகமோ நீங்கள் எது சௌரியமோ சொல்லிக்கலாம். யதாசக்தி அதுதான் நம்ம பக்தி தான் நமக்கு முக்கியம். அன்றைக்கி ஒரு சின்ன பாயாசம், ஒரு டம்ளர் பாயாசம் கூட வச்சுட்டு அம்பாளுக்கு தேங்காய் பழம் வச்சுட்டு நீங்கள் உங்களால் செய்ய முடியலைன்னா சமஷ்டியாக கோயிலில் கூட நீங்கள் போய் தான தர்மங்களை செய்து அந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். முப்பெருந்தேவியரை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதற்கேற்ற மாதிரி உங்கள் பூஜை வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அதையும் செய்யலாம். சத்யநாராயண பூஜை செய்கிறவங்களும் அன்றைக்கி சிறப்பாக நாம் செஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் அன்றைக்கி ஒரே நாள் கொஞ்சம் நம்ம அதுக்கு தகுந்தா போல் நாம் செஞ்சுக்கலாம். இதுதான் வரலட்சுமி நோன்பு நாம் அன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயங்கள். அன்றைக்கி அதே மாதிரி ஆடி வெள்ளி அப்படிங்கிறபடியால் கோயிலில் பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு ஏற்றுறது அந்த பூஜைகளையும் செய்யலாம். இதெல்லாம் வந்து இப்போது இந்த ஆடி மாதம் 2025 நம்ம அழகர் சுந்தரராஜ பெருமாள் தாயாரோட சேவை சாதிக்கிறார். அந்த விஷயங்கள் தான் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பெரிய பாக்கியம் நாம் பார்க்குறதுக்கு. கொடிமரமும் கொடியேற்றம் இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே அங்கே நடக்கிற விஷயங்களை நான் அடுத்தடுத்து வர்ற பதிவுகளெல்லாம் நான் இதையெல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து மகிழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வகையில் நீங்கள் இந்த வர ஆடி வெள்ளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி வரலட்சுமி நோன்பு, சத்யநாராயண பூஜை மற்றும் அந்த பௌர்ணமி பூஜைகளோடு இணைத்து நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். தாயாருடைய ஜடை அழகு பார்த்துக்கோங்க. சுந்தரவல்லி தாயார், கல்யாண சுந்தரவல்லி தாயார். நன்றி, வணக்கம்.